ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்க, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ டோட்டலாக மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்குறோம். ரீட் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வருதுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கில் பார்த்து நீட்டாக உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இங்கே பாருங்கள், ரைட் தி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி போயம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இதை கரெக்டாக நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது டிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சரை. ஸோ அது கரெக்டாக பார்த்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், செகண்ட் ஒன் தான் அதுக்கான ஆன்சர், கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க. 2 sentences about the மதர் பிக்சர்னு சொல்லியிருக்காங்க. அந்த சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். இதை பார்த்து நீங்கள் பொறுமையாக எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ் தான். 1 by 1 நீங்கள் பார்த்து பொறுமையாக எழுதுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? ஆன்சரை பொறுமையாக பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பொறுமையாக பார்த்து எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த போயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இங்கே ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொஷின் வந்து இந்த போயம்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து இந்த கொஷின்லேருந்து இதுக்கான ஆன்சரை இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, கரெக்டாக பார்த்து ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ஆன்சரையும் கரெக்டாக பார்த்து பொறுமையாக உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் போகலாங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த போயம் கொடுத்து அதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ அதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதை பார்த்து நீங்கள் பொறுமையாக உங்களோட ஒர்க் புக்கில் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஒவ்வொரு கொஷனுக்கும் பொறுமையாக பார்த்து கொஷனுக்கு ஆன்சர் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து பொறுமையாக எழுதுங்க. சரிங்களா? ஓகே, ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா? பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரீட் தி போயம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இதை பார்த்து பொறுமையாக எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஒவ்வொரு கொஷனுக்கும் பொறுமையாக பார்த்து ஆன்சராக எழுதுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு தப்பு இல்லாமல் எழுத முடியும். பொறுமையாக எழுதுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக எழுதுங்க. ஓகேங்க குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.